ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மார்ச் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்த்துடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் விரையாதிபதியும் பயணங்களை குறிக்கக்கூடியவ வடமேற்கு திசையை குறிக்கக்கூடிய சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் 12ஆம் இடத்துல இருந்தாலும் அதற்கு பிறகு பௌர்ணமி சந்திரனாக ராசியிலே உட்கார்றார். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். ராசி இப்போது கடுமையான சுபத்துவத்தை அடையக்கூடிய அட்டகாசமான ஒரு வாரமாக இந்த வாரம். பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறது மட்டும் இல்லாம ராசிநாதனையும் பார்க்கிறார். ராசியும் ராசிநாதனும் பௌர்ணமி சந்திரனின் அமைப்புகளால் மிக அருமையாக வரக்கூடிய ஒரு யோக வாரமாக இந்த வாரம் அமைங்க. வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாளும் டிராவல் எதனா இருக்கும். அவரவருடைய ஜாதக வயசு அமைப்பு கேட்டார் போல 2 விதமாக பலன்கள் நடக்கும். சிலருக்கு நற்பொருள் சேர்க்கை இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஒரு வாஷிங் மிஷின், டிவி, பைக்கு, கார் இந்த மாதிரியான உங்களுக்கோ வீட்டிற்கோ தேவையான பொருள் வாங்குதல் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சிலருக்கு அமையும். சிலருக்கு வடமேற்கு திசை வடக்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கும். ஷார்ட்டா அல்லது வடமாநிலங்கள், தூர இடங்கள், திருநெல்வேலியில் இருக்கிறவருக்கு மெட்ராஸை நோக்கிய பயணம், மெட்ராஸில் இருக்கிறவருக்கு ஆந்திராவை நோக்கிய பயணம்னு அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல ஒரு பயணம். அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அந்த பயணத்தின் முடிவில் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பைசா கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு அந்தஸ்து கௌரவம் உயர்வாகக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய வாரத்தின் நடுவில் ராசிநாதன் பௌர்ணமி சந்திரனால் குளுமைப்படுத்தப்பட்டு பௌர்ணமி சந்திரனும் ராசியில் இருக்கக்கூடிய இந்த தன்மை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காது. அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போதுன்னு கவலைப்படாதீங்க. வேதை அமைப்பின் காரணமாக அஷ்டமச்சனி உங்களுக்கு வேலை செய்யாத ஒரு அமைப்பு தான் 2 வருஷமும் இருக்க போகிறது. ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு 12, 1, 2 என்கின்ற இந்த 3 வீடுகளில் அமரக்கூடிய சந்திரனுடைய இந்த போக்கு நல்ல விதமாகவே நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல தாங்க இருக்குது. பெரிய சோதனைகள் வராது. நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய வியாழன் வெள்ளிக்கிழமைகள்ல எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். உறவுகள், நட்புகள் எல்லாத்திலுமே கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அருமையான யோகமான நல்ல வாரங்க இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 11, 12, 1 ஆரம்பத்தில் லாபாதிபதி லாபத்தில் இருக்கிறார். எதிலும் லாபம் வெற்றி கிடைக்கக்கூடிய அருமையான வாரம் இந்த வாரம். முதல் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே லாபாதிபதி லாபத்தில் இருக்கக்கூடிய தன்மை. 9ஆம் இடம் சுபத்துவம், 7ஆம் இடம் சுபத்துவம், 9, 11 அட்டகாசமா இருக்கு. கணவன் மனைவியால் லாபம், உங்களுடைய தாய் தந்தை போன்ற அமைப்புகளால் லாபம், அப்பா சொத்துக்கள் இது வரைக்கும் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகக்கூடிய தன்மை, யாரை ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்கள ஜெயிக்கக்கூடிய தன்மை, மனக்கட்டுப்பாடு இருக்கக்கூடிய தன்மை. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேற மாதிரியான பழக்கங்கள்லாம் வந்துருச்சுங்க. ஒரு 2-3 வருஷமா நான் சரியில்லைங்க. ஒரு 6 மணி ஆனால் உன்னை பற்றி அப்படியே ஞாபகம் வருதுங்க. அப்படியே அந்த வரிசையாக பைக்கு நிற்கும்னு சொல்லுவேன். அப்படியே கையை விட்டு ஒரு இதை வாங்கிட்டு இருப்பீங்களே, இந்த பழக்கத்தை விட முடியலைங்க. தெரியாதனமாக ஒரு நண்பரால் கற்றுக்கிட்டேங்க. இந்த மாதிரியான விட முடியாத மனக்கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால் ஏதேனும் ஒரு நிலையில் மாட்டிக்கொண்டு அடிமையாகி கொண்ட ஒரு பழக்க வழக்கத்திலிருந்து கன்னிராசிக்காரர்கள் வாரத்தின் ஆரம்பத்திலேயே விடுதலையாகி வரக்கூடிய மனம் தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இந்த வாரத்திலேயே சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள்லாம் ஜெயிக்கும். அண்ணன் அக்காள் போன்றவர்களுடைய உறவு நல்லா இருக்கும். இதுவரைக்குமே கை கொடுக்காத அண்ணன் அக்காள்களுக்கு நீங்கள் உதவக்கூடிய அமைப்புகள் உண்டு. எப்போவுமே அண்ணன் அக்கா தான் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா, நான் தம்பி தங்கச்சியா இருக்கிறேன், நான் அவங்களுக்கு செய்கிறேன் என்கின்ற மாதிரி அண்ணன் அக்காள்கள் மூக்கில் விரல வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் இப்போ கிடையாதுங்க. லக்னத்தை 2 சுவர்கள் வலுத்து பார்க்கின்ற அமைப்பில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் வாரத்தின் கடைசியில் ராசிநாதனும் சந்திரனும் உட்கார்றார். அப்போ 3 சுவர்கள் தொடர்பு கொண்டிருக்கின்ற அமைப்பில் எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை வயதிற்கு ஏற்றார் போல உண்டு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல காதல் நிறைவேறக்கூடிய, வேலை சரியாக இருக்கக்கூடிய, தொழில் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய, வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய, விவசாயம் நன்றாக இருக்கக்கூடிய, சொந்த வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய, படிப்படியாக எதையும் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய சுப வாரமாக அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல தொழில் அமைப்புகள் உருவாகக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் 10ஆம் இடத்துல பூரண சந்திரனாக பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியிலே 11ஆம் இடத்துல இருக்கிறார். தொழில் ஸ்தானம் வலுவாகுது, லாபஸ்தானம் வலுவாகுது, கடைசியாக விரயஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 12ஆம் வலுவாகுது. அதாவது இந்த வாரம் முழுவதும் சந்திரனுடைய இயக்கங்கள் 10, 11, 12 ஆகிய 3 இடங்கள்ல இருக்கு. அப்ப துலா ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? ஏற்கனவே ராசிநாதன் பரிவர்த்தனை அமைப்புகள்ல 6, 8 அமைப்புகள் சுபத்துவமாகி 10ஆம் இடத்தோடு இப்ப சந்திரன் தொடர்பு கொண்டிருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு, வேலையை விட்டுட்டு
2 தொழில் ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, விவசாயம் போன்ற அமைப்புகள், மிக குறிப்பாக 12ஆம் இடம் அதீத சுபத்துவத்தை அடைவதால் இந்த டெலிவரி செய்றீங்க இல்லையா, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது ஒரு பொருளை இன்னொரு இடத்திற்கு நகர்த்தக்கூடிய அமைப்புகள், டிரைவரு, ஆட்டோ, டாக்ஸி ஓட்டுறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய யோக வாரங்க இந்த வாரம். கூடுதலாக சந்தனுடைய தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய உணவுப் பொருள் சம்பந்தப்பட்டவர்கள், நீர் சார்ந்த துறை சம்பந்தப்பட்டவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே அட்டகாசமான வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க. ஆக பெரிய சோதனைகள் எதுவும் துளாராசிக்காரர்களுக்கு இருக்காது. 2025 பிறந்து 2.5 மாசம் 3 மாசம் ஆக போதுங்க. படிப்படியாக நன்மைகள் வர்றதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க முடியுங்க. சீ பூம்பா அப்படின்ற மாதிரி ஒரே நிமிஷத்துல எந்த நல்லதும் நடந்துராதுங்க. ஆனா துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் 3 வருஷங்களுக்கு இப்போதிலிருந்து வளர்வரை காலம் ஆரம்பங்க. படிப்படியாக மேன்மைகள் நடக்கும், வயதிற்கு ஏற்றாற்போல நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், நல்ல தொழில் அடையாளம், நல்ல வருமானம் வரக்கூடிய தன்மை, எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய யோக வாரங்க. அத்தனை நிலைமைகளிலும் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இல்லாத சுப வாரங்க இந்த வாரம். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரன் பாக்கியத்திலேயே வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வாரம் நல்லா ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற அமைப்புல 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 11ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக 9, 10, 11 என்கின்ற அமைப்பில் இருப்பதும், ராசியை குருவார்ப்பதும், 5ஆம் இடம் சுபத்துவமாகி பரிவர்த்தனை அமைப்புல இருக்கிறதும் பெரிய அமைப்புல இன்னைக்கு நல்லா இருக்கும். சொந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்கும். வீடு கட்டுற எண்ணங்கள், சொந்த ஊர்ல நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், இதெல்லாம் வாரத்துல 2 நாள் அப்படியே பேசி முடிப்பீங்க. வெளிநாடு வெளிமாநிலம்னு போற, சொந்த ஊர்ல இல்லாம, பூர்வீக அமைப்புல இல்லாம, சொந்த மாநிலத்துல சொந்த மாவட்டத்துல இல்லாத அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் திரும்பி வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணங்கள் ரொம்ப ஒரு மாதிரியாக வருங்க. அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க, தூர இடங்களில் இருக்கிறவங்க, போருங்க, சம்பாரிச்சது போரும், மறுபடியும் வந்து சொந்த ஊருக்கே போயிடலாம், பொண்டாட்டி பிள்ளையோட சேர்ந்திருக்கலாம் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் இந்த வாரத்தில் ஒரு 2 நாள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 10ஆம் இடத்துல சந்திரன் 9ஆம் அதிபதியாக இருக்கிறது அளவுக்கு அதிகமான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் என்பதை காட்டுது. வேலையில கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. எப்ப? புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்களும் பௌர்ணமி சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் வேலை தொழில் அமைப்புகளில் நல் மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், எதிர்காலத்தில் எந்த தொழில் நமக்கு ஏற்றது என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய தன்மை, ஒரு ஸ்டெடியான முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு, வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் மேலதிகாரிகளோடு முரண்பட்டவர்களுக்கு அதற்கான அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு 3-4 வருஷமா ஒரே இடத்துல தான் இருக்கிறேன், எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, சம்பள உயர்வே கிடைக்கல, நானும் கேட்டு பார்த்துட்டு வெறுப்பாய் போனேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நீங்க கேட்டீங்கன்னா அல்லது அதற்கான அப்ரூவல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. வாரத்தின் கடைசியில கூட லாபஸ்தானத்துல தான் சந்திரன் உட்கார்றாரு. அதாவது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்கள்ல, கடைசி நாட்கள்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆக எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய யோக நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த வாரமாகத்தாங்க இந்த வாரம் அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவுல அமைஞ்சிருக்குங்க.